வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னும் ஒரு சில தினங்களில் அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒருமித்த குரலில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒரு ஒருமித்த கருத்து கூட்டணி விவகாரத்திலும் தொகுதி விவகாரத்திலும் ஏற்படவில்லையோ என்பது போன்ற சில ஐயங்கள் எழுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சிகள் சதி செய்கின்றன, எங்கள் கூட்டணியை சீர்குலைப்பதற்கான சதியை எதிர்க்கட்சிகள் செய்கின்றன என்று கூறியிருக்கிறார். யாரை குறிவைத்து அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார், யாரை நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் என்கின்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. அதே சமயம் தேமுதிக பல்வேறு சமயங்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிமுக கூட்டணியில் உறுதியாகியுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து சில விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியை அவர்கள் எப்படி நடத்தினார்களோ, எப்படி ஒப்பந்தம் செய்தார்களோ அதே போன்று எங்களையும் அவர்கள் சமமாக நடத்தவில்லை என்பதையும் அவர்கள் ஒரு மறைமுகமாக விமர்சனமாக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுக தலைவர்களே பல்வேறு கருத்துக்களை தேமுதிக குறித்து தெரிவித்து வருகிறார்கள். தேமுதிகவும் நாங்கள் இல்லை என்றால் எப்படி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிருப்பார் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இந்த அதிமுகவால் என்ன செய்ய முடிந்தது தமிழகத்திற்கு என்கின்ற கேள்வியையும் கேட்டுள்ளார். இது குறித்து ஜெயக்குமார் அவர்கள் மறப்போம் மன்னிப்போம் என்று பிரேமலதாவின் கருத்துக்கு அவர் பதில் கருத்து கூறியிருக்கிறார். ஆனால் வளர்மதி அவர்களோ இவ்வாறு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியிருக்கிறார். இவ்வாறு பல்வேறு மாறுபட்ட முரண்பட்ட கருத்துகள் கூட்டணி கட்சிகளிடையே வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் உள்ள தலைவர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பிரேமலதாவின் கருத்து குறித்து கூறி வருகிறார்கள். அதிமுக கூட்டணியில் என்ன நடக்கிறது, இன்னும் ஓரிரு நாளில் இவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு விடுமா என்பதெல்லாம் குறித்துதான் இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசியிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் ரமேஷ் மற்றும் முஸ்லீம் லீக்கிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அப்பாவு மற்றும் இன்னும் ஒரு சில துளிகளில் அதிமுகவை சேர்ந்த கோகில இந்திரா இணைய இருக்கிறார். மற்றும் மதுரையில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சீனிவாசன் அவர்கள் இணைந்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கேள்வியை ரமேஷ்ட இருந்து நான் தொடங்குறேன். ஒரு பத்திரிகையாளராக இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? பிரேமலதா அவர்கள் செய்தியாளரை சந்தித்து பேசும்போது திமுகவை தான் முதன்மையாக சாடுறாங்க, அது வெளிப்படையாக தெரியுது. ஆனால் அதே சமயம் அதிமுகவோட 37 எம்பிக்கள் வெற்றி பெற்றாங்க, என்ன செய்ய முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஜெயிக்கிற கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. அதே சமயம் போகிற போக்கில் அதிமுகவோட 37 எம்பிகளும் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத அவங்க பதிவு செஞ்சிடறாங்க. எங்களோட கூட்டணி சேரலைன்னா அவங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? இந்த ரெண்டு விஷயங்களை போகிற போக்கில் வந்ததாக பார்க்குறீங்களா, இல்லை தெரிஞ்சா தெரியட்டுங்கிற விமர்சனமாக அதிமுக மீது தேமுதிக வச்சதா பார்க்குறீங்களா? போகிற போக்கில் சொன்னப்பட்ட கருத்தாக அதை பார்க்க முடியாது. அதே நேரத்தில் தெரிந்தே திட்டமிட்டே அந்த கருத்தை கூறினார் என்றும் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இட் இஸ் an outburst. இல்லை, இட் இஸ் an outburst. அவருக்கு ஒரு சற்று தடுமாற்றம் அல்லது நிதானத்தை இழந்து விட்டார்கள். என்னவென்று சொன்னால், திரு துரைமுருகன் அவர்கள் கூட்டணிக்காக தங்களிடம் பேச வந்தபோது இரண்டு பேரிடமும் ஒரே நேரத்தில் பேசுகிறீர்களே, இது எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறார். பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து, மத்திய அமைச்சர் அவர்களை சந்தித்து தேமுதிகவினுடைய துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அதே டைம் கூட டிஃபரன்ஸ் இல்லை, அதே நேரத்தில் திரு துரைமுருகனை சந்திக்க 2 மாவட்ட செயலாளர்கள் போயிருக்கிறார்கள். ஆக இது குறித்து திரு துரைமுருகன் அவர்கள் பொது வெளியில் சொன்னது தேமுதிகவினருக்கு கோபத்தை வரவழைத்திருக்கிறது. ஆகையால் திமுக மீது கடும் விமர்சனத்தை செய்துவிட்டு அந்த சூட்டோடு சேர்ந்து பத்திரிகையாளர்கள் ஏன் இப்படி தவிப்பில் இருக்கிறீர்கள் என்பது மாதிரியான கேள்விகளை கேட்கவும், நாங்கள் ஒன்றும் தனித்து போட்டியிட பயப்படுகிறவர்கள் அல்ல என்றெல்லாம் சொல்ல வருகிற போது சேர்ந்தே அதே சூட்டோடு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களே எதிர்த்தவர் கேப்டன் என்று சொல்லிவிட்டு இந்த 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பது என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் தேசிய கட்சியோடு தான் கூட்டணி, இது ஏனென்றால் இது நாடாளுமன்ற தேர்தல் என்று சொல்ல வருகிறார். தனித்து போட்டியிட்டு பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம் என்று முன்னிலைப்படுத்துகிறார். தனித்து போட்டியிட்டு 37 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக என்ன சாதித்தது என்று அந்த கான்டெக்ஸ்டில் தொடர்கிறார். ஆனால் எங்கே அவர் தவறு செய்கிறார் என்றால், அல்லது எங்கே ஸ்லிப் ஆகிவிட்டார் என்று சொன்னால், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தான் கூட்டணி கட்சிக்கு இங்கே தலைமை. தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்குகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஒப்புக்கொண்டு
வெளிப்படையாக தெரிவித்துவிட்ட தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்று தெரிவித்த நிலையில் திருமதி பிரேமலதா அவர்கள் அதிமுக குறித்து கடுமையான கருத்துக்களை வெளிப்படுத்தியது என்பது நிச்சயமாக அது ஒரு பின்னடைவு. அவரது கட்சிக்கும் பின்னடைவு, அதிமுகவில் இருப்பவர்களும் அதை ரசிக்கவில்லை. ஆகவேதான் இப்போது தேமுதிக ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. இப்போது அதிமுக கடைசியாக என்ன ஆஃபர் அவர்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டதோ, பரவலாக இது எல்லோருக்கும் தெரியும், அரசியல் வட்டாரங்களில் மீடியாவிலும் பல கட்சிகளிலும் நண்பர்கள் இருப்பதால் அதை தெரிந்து கொள்கிற நிலையில் இருக்கிறார்கள். தேமுதிகவுக்கு எங்களால் 4 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும், அதற்கு மேல் முடியாது என்று அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். அவர்கள் ஆன் பார் வித் பிஎம்கே 7 தொகுதி ஒரு ராஜ்யசபா என்று பிஎம்கேக்கு நீங்கள் கொடுத்ததை போல எங்களுக்கும் தர வேண்டும் என்று சொன்னார்கள். பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தன்று வரை இதே பிரச்சனை நீடித்தது. அன்று மதியம் வரை அவர்களும் இறங்கி வரவில்லை, இவர்கள் ஏறுவதாகவும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமதி பிரேமலதா அளித்த பேட்டி என்பது பெரும் பின்னடைவை, தேமுதிகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய பின்னடைவுங்கிறீங்க. அதிமுக கூட்டணிக்கு என்று சொன்னால் தேமுதிகவை இதிலே உள்ளடக்கி ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் பாஜக விரும்பியதை போலவே அதிமுகவும் விரும்பியது. இப்படியெல்லாம் திருமதி பிரேமலதா பேசி இருப்பதால் இவர்களோடு உறவு நமக்கு தேவை. பாஜக தொடர்ந்து தேமுதிக வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகம் மட்டுமின்றி நாடு தழுவிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவாக கட்டமைக்க வேண்டும் என்ற விருப்பம் பாஜக. தேமுதிக வரணுங்கிறதுல பாஜக உறுதியா இருக்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, கொஞ்சம் ஒரு வருத்தம் வந்திருக்கு. அதிமுகவில் ஒரு சாராருக்கு வருத்தம் ஏற்பட்டுள்ளது. இனி தேமுதிக அவர்களாக வரட்டும், ஏற்கனவே தெரிவித்து விட்டோம் என்ன சீட் என்ன நம்பர் என்பதை. ஆகவே அவர்களாக வந்தால் வரட்டும் என்கிற நிலையை அதிமுக எடுத்திருப்பதாக தோன்றும். உங்களுடைய கருத்துக்களோடு அப்படியே சீனிவாசன் கேட்பது ஒரு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். சீனிவாசன், இப்ப பத்திரிகையாளர் ரமேஷ் அவர்கள் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க, அதை அப்படியே உங்கள்கிட்ட கேள்வியா வைக்கிறேன். அதிமுகவினருக்கு தற்போது தேமுதிகவினுடைய இந்த சில நடவடிக்கைகள், பேச்சுக்கள், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்தான விமர்சனம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் என்ன செய்தார்கள் என்கின்ற காட்டமான கேள்வி, இதன் மூலமாக சற்று மனவருத்தம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு கூட்டணி கட்சியாக வர வேண்டியவர்கள், வர முயற்சிப்பவர்கள் இப்படி பேசலாமா என்கின்ற வருத்தம் அவர்களிடம் இருக்கிறது என்பது ரமேஷ் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஆனால் பாஜகவிற்கு தேமுதிக கண்டிப்பா வேண்டும்ங்கிற ஒரு மனநிலை இருக்கு, அப்படிதானே? இல்லை, என்றைக்குமே கட்சியில் உயர் மட்டத்தில் பேசக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள், 2ஆம் மட்ட தலைவர்கள் இருப்பாங்க, கீழே தொண்டர்கள் இருப்பாங்க. அப்படி 3 அடுக்கு முறை இருக்கும் எல்லா கட்சியிலையும். இப்போ வெளிப்படையாக தெரிகிற விஷயம், அதிமுகவினுடைய 2ஆம் மட்ட தலைவர்கள் அதில் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் சின்ன சின்ன அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். எனது பார்வையில் நேற்று திருமதி பிரேமலதா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா என்னைக்குமே கோபத்தோடு இருக்கிறப்ப பேசவோ எழுதவோ முற்படக்கூடாது என்பது அரசியல்வாதிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம். அம்மையார் அவர்கள் கோபத்தோடு, அதுவும் துரைமுருகன் அவர்கள் இப்படி தனது கட்சியை திட்டமிட்டே பழிவாங்கி விட்டார், அது உண்மைதான், துரைமுருகன் செய்தது தவறு. அந்த கோபத்தோடு ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இது போன்ற ஒரு நிகழ்வுகள் தவிர்க்க முடியாது, அவர்கள் தவிர்த்திருக்கலாம், அறிக்கையாக அதை செய்திருக்கலாம். ஆனால் நடந்தது நடந்து விட்டது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை காங்கிரசுக்கு எதிரான வாக்குகள் தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி சந்திப்பு, செய்தியாளர் சந்திப்பை முழுக்க தவிர்த்திருக்கலாம். இன்னும் 2-3 நாட்கள் பேச்சுவார்த்தை நடக்க வேண்டிய தருணம் இருக்கும் போது, அல்லது அது கட்சியிலிருந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது பேச சொல்லியிருக்கலாம், அவர்களே முன் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை காங்கிரசுக்கு எதிரான வாக்குகள் எங்கும் சிதறிவிடக்கூடாது, அது அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது தமிழகத்திலும் அப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கும் போது தேமுதிக, விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் இருக்கிற கட்சியும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதிமுகவில் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதி முடிவு. அவர்கள் இதுவரை தேமுதிக கூட்டணியை பற்றி அதிருப்தியான கருத்துக்களையோ எதிர்மறையான கருத்துக்களையோ சொல்லவில்லை. அப்படி அவர்கள் சொல்லும் பட்சத்தில் தான் இந்த கூட்டணியை பற்றிய இறுதி நிலவரம் தெரிய வரும். இல்ல, தேமுதிகவை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருந்தே பாஜக தான் அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு இருக்கிறது. எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடுங்கள் என்பது பாஜகவினுடைய விருப்பமாகத்தான் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. ஏனென்றால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வரும்போது இருந்த ஒரு முகமலர்ச்சி, அப்போது இருந்த காட்டிய ஆர்வத்தை தேமுதிக மீது அவர் ஆரம்பத்திலிருந்தே காட்டவில்லை. உடல்நலம் விசாரிக்க கூட துணை முதலமைச்சர் அவர்கள் தான் சென்றாங்க. ஆனால் பாமகவுக்கு முதலமைச்சர் அவர்களே அவ்வளவு ஆர்வமா முன்னே நின்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப ஆரம்பத்திலிருந்தே பாஜகவிற்காகத்தான் அதிமுக தலைமை இந்த தேமுதிகவை உள்ள வர நிர்பந்திக்கப்படுதா?
இல்ல நீங்க ஒரு அப்படிலாம் இல்லாத ஒரு கருப்பு பூனையை நீங்கள் இருட்டறையில் தேட முயற்சி பண்றீங்க. அப்படியெல்லாம் இல்லை. அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமை. அதனால ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணி முயற்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஃபெசிலிட்டேட் பண்ணும். அந்த பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு அதிமுக கட்சி இருக்கிறதுல பிரதான கட்சி என்பதனால அந்த கட்சி தலைமை ஏற்றிருக்கிறது. அந்த கட்சியும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதிலும் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடப்பதிலும் அவர்கள் தங்களுக்குள்ள ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் என்று தான் பார்க்கணும். இல்லை இந்த கட்சிக்கு விருப்பம் இருக்கு, இந்த கட்சிக்கு விருப்பம் இல்லை என்று நான் பார்க்கவில்லை. ஆரம்பம் முதலே இரண்டு கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். அந்த ஒருங்கிணைந்த முயற்சியில வெற்றி கிடைக்கும். அதுல சின்ன சின்ன தாமதமும் தடங்களும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தெளிவு இன்னும் ஒரு 2 நாட்கள்ல இதுல தெளிவு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். நம்ம அப்படியே கோகுலேந்திராட்டை சென்றுடுவது சரியா இருக்கும். ஏன்னா இப்போது அதிமுகவினுடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்தே அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நாங்கெல்லாம் இல்லைன்னா எப்படி அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு பிரேமலதா அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. ஒரு அதிமுக கூட்டணிக்கு வர இருக்கிற ஒரு கட்சி இன்னும் 2 நாள்ல பேசி முடிவாகிவிடும் என்று ஊகங்கள் வருகின்ற ஒரு நிலையில் இப்படி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்தும் அவர் நடத்துகின்ற கட்சியின் குறித்தும் ஒரு விமர்சனம் வைத்திருப்பதை நீங்க ஒரு அதிமுக உறுப்பினராக எப்படி பாக்குறீங்க? அதிமுக உறுப்பினராகவும் அம்மாவுடைய விசுவாசியாகவும் எடுத்துக்கொண்டால் அவங்க நேற்று பேசினது மிகுந்த மன வருத்தத்தை தருகின்றது. முதல்ல அவங்க உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு வந்ததே அதிமுகவோடு கூட்டணி அப்படிங்கிறதுனால தான் அந்த அங்கீகாரமே அவங்களுக்கு கிடைச்சது. அவங்களுடைய தலைவருக்கு எதிர்க்கட்சி தலைவருங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது எல்லோரும் தெரிந்த ஒன்று. இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையில் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் திரு துரைமுருகன் அவர்கள் மீதும் உள்ள கோபத்தின் வெளிப்பாடை இப்படியாக அவர்கள் வெளிப்படுத்தியது என்பதும் அதிலே வெளிப்படுத்தும் போது அதிமுக அவர்களை பற்றி மட்டும் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த சூழ்நிலை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு அதோடு முடித்திருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கேயும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் தலைமை எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக எவ்வளவு எப்படி என்பது இதை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியவே, அதாவது ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றது அப்படியே அந்த மாதிரியான சூழ்நிலை தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நேற்று அவங்க பேசினதுன்னு எடுத்துக்கிட்டா ஒருபோதும் பெரிய தலைவர்கள் கூட மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட அந்த அம்மையார் அப்படின்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி பாமக தலைவர் எடுத்துக்கொண்டால் அந்த அம்மையார் சகோதரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க இந்த மாதிரி அம்மா பேரை பேசினது, பிரேமலதா அந்த மாதிரி பேசினதுங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தனிப்பட்ட முறையிலே நான் அதை சொல்கின்றேன். அதே போல இல்ல, தனிப்பட்ட முறையிலும் சரி கட்சியிலும் சரி வருத்தம் அளிக்கின்றது. இன்னைக்கு வருத்தம் அளிக்கின்றது. முதலமைச்சர் மீது உங்க கட்சி தலைவர் மீது விமர்சனம் வைத்ததற்கு கோபம் வரல, இல்ல கோபம் வருகின்றது, வருத்தம் வருகின்றது. இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் இது போன்று அவர்கள் பேசியதை தவிர்த்திருக்கலாம் என்ற ஒரு சூழலை சொல்லியிருக்கின்றார். ஆனால் அதை விட கோபம் என்ன வருதுன்னா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையிலும் வந்துவிடக்கூடாது என்பதும், அதை போல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், அந்த கட்சியிலே உள்ளவர்கள் கூட, மூத்த தலைவர்கள், இங்கே உள்ள பொறுப்பாளர்கள் எல்லோருமே இங்கே அமைக்கப் போகின்ற கூட்டணி என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைதான், பாரதிய ஜனதா தலைமை அல்ல. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஏற்படக்கூடிய ஒரு கூட்டணி என்பது மட்டுமே தான் உள்ளதே தவிர அதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு இந்த கூட்டணி அமைக்க போகின்றோம். சென்ற முறை அந்த உணர்வு இல்லாம தேமுதிக செயல்பட்டுருச்சுங்கறீங்க. இல்ல, அந்த உணர்வு இல்லாம பிஜேபி இல்ல அப்படிங்கிற உணர்வு இல்லாம அதிமுக சீண்டி பார்க்கறாங்க. சொல்றேன், நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்காக நான் சொல்றேன். இன்றைக்கு பொறுத்தவரையில் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறதும் யாருக்கு எத்தனை சீட் அப்படிங்கிறதும் அண்ணன் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் இபிஎஸ், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், அதை போல உள்ள இந்த சூழ்நிலையில் சுமூகமாக ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே சில கால சூழ்நிலைகள் காரணமாக இன்றைக்கு மற்றவர்கள் கூட்டணியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் செய்த தவறை இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற சூழலில் பேசியிருக்கின்றார்கள். இவ்வளவு டாலரேட் பண்ணி அதிமுக கடந்த கால வரலாறு இருந்திருக்கான்னு தெரியல. இவ்வளவு கடுமையா தன் மீது விமர்சனம் வைத்தவர்களை கூட தாங்கி கொண்ட ஒரு
அதாவது ஒரு சில வருடங்கள் கழித்து கூட்டணி வைப்பது என்பது வேற. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போதே தங்களை தாக்குவர்கள் மீது இவ்வளவு பெருந்தன்மையா தாக்கிக் கொண்டு அவங்க பிரேமலதா பேசினது தவறுங்கிறத அவங்க உணரணுங்கிறதா எங்களுடைய ஒரு கருத்து. அவ தான் பேசினதை அவங்க உணரணும். அந்த மாதிரியாக பேசக்கூடாது. ஒரு தலைவர், மறைந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், அவங்க எதிர்க்கட்சியா இருந்தால் கூட அப்படிங்கிற ஒரு நேரத்துல அவங்க வந்து 19 ஒரு ஒருமையில அவங்க பேரை சொன்னதுங்கிறது வருத்தம். எல்லா அதிமுக தொண்டருக்கும் வருத்தம் அளிக்கின்றது. ஆனால் கட்சியின் தலைமை கட்சியின் நலன் கருதி, தேர்தலின் நலன் கருதி, வெற்றியின் நலன் கருதி, நாம் எதிரிகள் வென்றுவிடக்கூடாது என்ற நலன் கருதி அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவிலே அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வருத்தத்தையும் கோபத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டீங்க. சூழ்நிலை கைதி நாங்கள் தலைவரை விமர்சித்தவர்கள் மீது விமர்சனம் வைக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு நான் பகிரங்கமா சொல்றேனே, வருத்தம் அளிக்கின்றது, கோபம் அளிக்கின்றது. பிரேமலதா அந்த மாதிரி பேசக்கூடாது. அது தலைவர்கள், எங்களுடைய கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்திலே நாங்கள் படித்து வருகின்றோம். ஆகவே எங்களுடைய தலைவர்கள் கழகத்தின் இந்த கூட்டணியின் வெற்றி வந்து கருதி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இவ்வாறு கர்நாடக நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து விட்டது என்றவுடன் எந்த ஒரு ஆணையும் இதுவும் வராம நீங்க அன்னிச்சை செயல் போல் மெரினா கடற்கரையில கூண்டிங்க, உண்ணாநிலை இருந்தீங்க, பல்வேறு விதமான தன்னைத்தானே வருத்தி கொள்கிற போராட்டங்கள்லாம் ஈடுபட்டீங்க. நீங்க தலைவர் ஒண்ணு அவங்க ஜெயலலிதா ஒண்ணு அப்படி செய்ய சொல்லல. நீங்க கொடுத்த பேட்டியெல்லாம் கூட நாங்க பார்த்திருக்கோம். அந்த நேரத்தில் நீங்க கொடுத்த பேட்டியை பார்த்திருக்கோம். நாங்க பண்றோம். அப்பேற்பட்ட கோகுலேந்திரா, அப்பேற்பட்ட வளர்மதி போன்றவர்கள்லாம் இப்ப வந்து சரி அம்மாவை பேசிருக்காங்க, தெரியாம பேசிட்டாங்க, கோபம் சொல்றமே. எங்களுக்கு பிரேமலதா பேசியது கோபம் அப்படிங்கிறமே, நாங்க அதே மாதிரி பிரேமலதா பேசியது கோபத்தை காண்பிக்கின்றது என்று சொல்றோமே. கட்சியின் தலை எதிரிகள் அதைவிட அம்மாவை இறந்த பின்பும் விமர்சனம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட வேண்டும் என்றும் கூட்டணியே அமைந்து விடக் கூடாது என்று அதாவது இந்த சூழ்நிலைகளோ இந்த கேள்விகளுக்கோ இந்த நேரத்தில் இன்றைக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணி வேண்டுமா, இவர்களோடு வேண்டாமா, யார் யாரோடு வேண்டும் என்பதை எங்களுடைய தலைவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவிற்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருப்போம், கட்சியின் நலன் கருதி. ஆனால் அவர்கள் பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடிய, வருத்தத்தை கொடுக்கக்கூடிய, கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது போன்ற பேச்சுக்களை பேசாமல் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவரிடம் ஒரு வருத்தம் தெரிவிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க, வச்சுக்கலாமா? பிரேமலதா இப்படி பேசியதற்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. நேரடியெல்லாம் தெரிவிக்க இதுதான் செய்தி. அப்பாவிட்ட நான் போயிடுறேன். முதலமைச்சர் பேசியிருக்கிறார், இந்த அதிமுகவினுடைய மெகா கூட்டணியை சீர்குலைக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்யறாங்க அப்படின்னு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, முதலமைச்சர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கிறதே தெரியலையே எனக்கு. அதாவது அவர் துரைமுருகனை சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அங்கே வந்து இந்திய துணை இராணுவத்தில் 40 பேர் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் வந்து கொண்டு போட்டிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி தனி விமானத்தை எடுத்துகிட்டு ஃபீஸ் கோயில் வராரு கூட்டணி பேசுறதுக்கு. வந்தவர் பாமக கூட பேசிட்டு அப்படியே போகிறாரு, ஏடிஎம்கே கூட பேசுகிறாரு. இவங்க கூட்டணியை பேசியா முடிக்கலைங்கிறது தான் அந்த அம்மாவுக்கு வருத்தம். அது நாடே துக்கத்தில் இருக்குது. இவங்க கூட்டணிக்கு தனி விமானத்தில் வராங்க. அதை சொன்னால் பெரிய கேவலம். அது வேற போட்டு இப்போ நம்ம இவங்களுக்கு அப்போ 24 நாள் ஆச்சு, இன்னைக்கு 14 நாள் ஆச்சு. இன்னைக்கு இன்னும் 24 நாள் ஆகுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 24 நாள் ஆகுது. கூட்டணி செட் ஆகலை, அதே இடத்துல தான் இருக்குது. அந்த 40 ஆன்மாவும் மன்னிக்காதுல்ல, அதான் இவங்களை போட்டு அழைக்கிப்போம். அவங்களுக்கு உரிய மரியாதையை பண்ணிட்டு இவங்க வந்து கூட்டணி ஆரம்பிச்சிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த அம்மா புதுசாட்டா இது அப்ப நான் உண்மைக்கு புறம்பா சொல்றேன்னா, ராத்திரி 14ஆம் தேதி நைட்ல ஃபீஸ் கோயில் தனி விமானத்துல வந்தாங்களா வரலையா? அப்ப நாங்க உண்மையா சொன்னாக்கி மத்திய அரசு அபிநந்தன் மீட்கப்பட்டதை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அது பிறகுங்க இறந்து அவங்களுக்கு அடக்கமே பண்ணல, பாடியை கொடுக்கல வீட்டுக்கு. அப்படியே அந்த நேரத்துல இப்ப புதுசா வந்திருக்க பிரியங்கா காந்தி பிரஸ் மீட் நான் அபிநந்தனே பேசலாமா? நான் உங்க ஃபீஸ் கோயில் பிளேன்ல வந்ததை சொல்றேன். தாக்குதல் நடந்தப்ப சொல்றேன். ஆமா, அந்த சமயத்துல உள்ளதை நான் சொல்றேன். நீங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன யார் கொன்னா எப்படி கொன்னாங்கிறது நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு. பிரியங்கா வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சவங்க அதை கேன்சல் பண்றாங்க. ஒரு இன்னைக்கு தான் புதுசா அரசியலுக்கு வருது. பிரதமர்
தேர்தலுக்காக அங்கே ஒரு இது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது படம் தயாரிக்காங்க, அதில் இருக்காங்க. மறுநாள் காலையிலே 15ஆம் தேதி காலையிலே பிரதமர் கொடியசைக்காங்க. இதெல்லாம் தவறா தெரியல. துரைமுருகன் செய்தது தவறுன்னு எங்கள் தம்பி சீனிவாசன் சொல்றாங்க. நல்ல அருமையான ஆள் அவங்க பேசாங்க. இன்னைக்கு துரைமுருகன் கொஞ்சம் தவறு பண்ணிட்டாங்களோ. என்ன தவறு பண்ணாங்க? 2 பேர் இங்கே வராங்க, அவங்க ஆள் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஏடிஎம்கேல, நாங்கள் கூப்பிடலை, எங்கள் வீட்டில் வராங்க, எல்லார் வீட்லேயும் ப்ரெஸ் நிற்கு, நீங்கள் அவங்க வாரது போகிறது எல்லாம் ப்ரெஸ் கவரேஜ் பண்ணுது. அப்போ அவங்க வந்து போனதை நீங்கள் பார்த்து தான் வெளியே சொல்கிறீங்க. அப்போ என்ன வந்தாங்கன்னு கேட்குறீங்க. அவங்க என்ன ஒரு மரியாதைக்குரிய திமுகவினுடைய ஒரு 2ஆம் கட்ட தலைவர் துரைமுருகன் அவர்கள் அதை சொன்ன விதம் இருக்குல்ல ஊடகங்களுக்கு, இல்ல நான் வர அவர் சொன்ன விதம் இருக்குல்ல, தேமுதிக முடிஞ்சு போச்சு, அங்க அதிமுக இடம் இல்ல போல, அங்க கட் அவுட்லாம் வச்சிருந்தாங்களே எடுத்துட்டாங்களா, அந்த கேட்ட விதத்துல தேமுதிகவை ஒரு இமேஜ் அவரு காலி பண்ற வேலையை அவர் செஞ்சிருக்காரு. இதையே அவர் சொல்லணும், நாங்க பேசுறத சொல்லுங்க, நீங்க எனக்கு எவ்வளவு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கோபம். நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்க, நான் சொல்லியிருந்தேன் தம்பி, நீங்க கேக்குறீங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க வந்து காலத்தின் குரலுக்கு அப்பாவும் வந்தாருன்னு சொல்ல போறீங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, இங்க வந்தாங்க, கூட்டணி பேசினாங்க, எங்களுக்கு முடிஞ்சு போச்சு, இல்ல எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க, எங்க தலைவருக்கு பேசினேன், தலைவரும் அப்பதான் ரெஸ்ட்ல இருக்காங்க, பேச முடியல. எங்க அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, எழுப்பி சொல்றவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல, நானே அவங்கள போக சொல்லிட்டேன். அதாவது அந்த விதம், அதாவது நீங்க வார்த்தைகள் ஒண்ணு இல்ல, அவர் சொன்ன விதத்தை வந்து இவங்க ரொம்ப நம்மள அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க அம்மா பெரிதும் மதிக்கின்ற அவங்க அம்மாவை ஒருமையில பேசி நான் இல்லைன்னா அந்த அம்மா ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா வாயினால சொல்றாங்க, தலைவர் கலைஞரும் அவங்க ஃபேமிலியில் உள்ள யாருமே அந்த அம்மையாருன்னு தான் சொல்லுவாங்க. ஒருபோதும் எங்க தலைவர் பேரை சொல்லும் போது கூட நாங்க ரிப்பீட் பண்ணி அவங்க மகா வயசு தான் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது தலைவர், அவங்களே அதை சொன்னாங்க. அதுதான் எங்க கலாச்சாரம், அதுல அவங்க சொன்னதுல எந்த தவறும் இல்லை. இப்ப சொல்றது இந்த அம்மா சொல்றாங்க, இறப்புல நாங்க சந்தேகப்படுதோம், இறப்புக்கு பிறகு அந்த அம்மாவை நாங்க கொச்சப்படுத்தாங்க. நான் கேட்கமா, பாட்டாளி மக்கள் கட்சி தானமா அதுல இடம் கொடுக்க கூடாது கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. நான் முடிக்கணும் தம்பி, நான் இதை முடிக்கணும் இல்ல, அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லணும்ல. உங்க அம்மா எங்க அம்மாவை ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்னுட்டு எங்க அம்மா கொள்ளையடிச்சு வச்சிருந்த பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்ல, எங்க தலைவர் சொல்ல, திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார, அதுக்கு என்னமா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்போ உங்களுடைய ஓபிஎஸ் வந்து அம்மா பிணமா எந்த கோலத்தில் இருந்தாங்களோ அதே கோலத்தில் ஆர்கே நகர்களை கொண்டு போய் நியாயம் கேட்டார, மர்மருக்கு கொலையில சொல்றோம். அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு நாங்க மரியாதை குறைவா நடத்தலங்கிறதுக்கு இதை சொல்றேன். இல்ல தம்பி, ஓபிஎஸ்க்கு 6 முறை நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இந்த ஆணையத்துல போய் என்ன நடந்துன்னு சொல்லணும் இல்ல, மர்மத்தை அவர் விலைக்கு சொல்லணும் இல்ல. அப்ப வந்து தம்பி இங்க பாருங்க தம்பி, அம்மாவுடைய மரணம், அம்மாவை சார் தம்பி நான் இதுக்கு பதில் சொல்லணும்ல, அவங்க அம்மாவை எவ்வளவு அம்மாவை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, மறப்போம், மன்னிப்போம், அமைச்சரா இருக்கணும், நாங்க அடிச்சு அள்ளிட்டு போனோம். அப்ப அதுக்கு மட்டும் தான் இருக்கா? அப்ப கட்சியில என்ன மரியாதை இருக்கு? இதுல என்னன்னு சொன்னா விவாதங்கள் வருதா இல்லையா, கருணாநிதி அவர்களுக்கு உள்ள 4 நிமிஷம் பேசல, 4 நிமிஷத்துல 18 தான் எனக்கு மைக் வந்து 100 குறுக்கீடு. அதாவது இந்த பிரமலதா அவர்கள் பேசினதை ஒட்டி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னன்னா, கூட்டணிங்கிறதே ஒரு முரண்பட்ட கூட்டணி. இப்போ பாமக போய் சேர்ந்திருக்கு, இதே பாமக அதிமுகவை பத்தி புக்கே போட்டாங்களா இல்லையா? எந்த கொள்கையை சொல்லி கூட்டணிக்கு வாக்கு கேட்பாங்க? இதே பாமக அதிமுகவை எதிர்த்து என்னென்ன சொன்னாங்க, இப்படி ஒவ்வொரு கட்சிகளையும் எடுத்து பாருங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள்ல எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? இன்னைக்கு தேமுதிக இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரே மேடையில இருந்து எப்படி ஓட்டு கேட்க முடியும்? கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப தெளிவா அறிவிச்சிருக்கிற இல்லையா திமுக இந்த கட்சிகள் 10 கட்சி, அதே மாதிரி அவங்க அறிவிக்கலையே. திமுக கட்சிகள் எதுலயுமே முரண்பாடு இல்லையா? முரண்பாடுகள் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறோமா? எந்த கட்சினாச்சும் சொல்லிருக்காங்களா? விமர்சிக்கல இல்ல, இந்த பாருங்க, கொள்கை ரீதியா முரண்பாடு நிறைய இருக்கு. திமுக கூட்டணி கட்சியில முரண்பாடே இல்லையா? விஷயங்கள்ல ஒரு கட்சி சேரும் போது
அந்த கட்சி ஒரு மாதம் 15 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? கூட்டணிக்கு தலைமைங்கிற பிரச்சனை முடியல. கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் சொன்னாங்க. இப்போ தேமுதிக என்ன சொல்றாங்க? பிஜேபியோட பேசுறதுக்குள்ள வேலைகள் நடக்குது. இப்படி முரண்பட்ட கூட்டணி. நான் என்ன சொல்றேன்டா, உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் வழக்குல தீர்ப்பு ஆராசா அவர்கள் ஒரு தவறும் செய்யவில்லை, ஒரு முறைகேடும் நடக்கவில்லை, தீர்ப்பு வந்ததுக்கு பிறகும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடைபெற்றிருக்கு, மேல்முறையீடு சென்று விசாரிக்கணும் சொன்னாங்க. இன்றைய தேர்தல் 2019 சொன்னீங்க, அதுக்காக சொல்றேன். தேர்தல் இன்னைக்கு உள்ள விஷயம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மா மறைந்த முதலமைச்சர் ஒரு ஐகான். அவங்க மறைந்த பிறகு பழைய கதையை பேசினா நாங்க எவ்வளவு கதை பேசுவோம். நான் பேசுறேன். நாக்க துருத்தினது அதாவது உங்க பத்திரிகையாளர் எச்சி துப்புறாரு. நேத்து ஒருமையில உங்களை பேசுறாங்களே, உங்களுக்கு தான் இது இல்லையா? அப்ப நீங்க அவங்க கிட்ட என்ன கேள்வி? எங்களுக்கு என்ன முரண்பாடு? எங்களுக்கு சேர்த்து நீங்க பேசுறது மகிழ்ச்சியா இருக்கு. ஒருமையில பேசுறாங்க செய்தியாளர்கள் சங்கங்கள கடுமையான பத்திரிகையாளர் சார்பில் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர் தரப்புல கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இல்ல பத்திரிகையாளர்கள் என்ன நடந்துச்சு? அவர் முடிக்கிட்டு முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க சார். நம்ம ஒரே கருத்து தான் சொல்ல போறோம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனைகள்ல நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு கூட்டணியில அதிமுக தான் பிரதான கட்சி, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அவங்களுடைய ஐகானுங்கிறது மறைந்த முதல்வர் அம்மையார். அவங்களை இவ்வளவு தரந்தாழ்ந்து விமர்சித்தவங்க பாமக இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, கேஸ் போட்டாங்க. அவங்கள இன்னைக்கு அரவணைச்சுக்கிட்டாங்க. என்ன காரணம்? இன்னைக்கு வழிய தேமுதிக பின்னாடி போறதுக்கு என்ன காரணம்? உங்களை பேசினதை விட நான் பேசி முடிச்சறேன். உங்களை பேசினதை விட இன்னைக்கு வைகோ கலைச்சு கூட்டணி வைக்கிறாரு தலைவர். அதாவது இன்னைக்கு அந்த மாதிரி புகழ்ந்து வைகோ பேசாததா சொன்னது தவற ஒத்துக்கிட்டோம். வரை ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்க மாட்டேன். முதல் கோடம் முற்றிலும் கோடம்ங்கிற மாதிரி ஏதோ. அதாவது இன்னைக்கு இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சிங்கிற அளவுக்கு இந்த அம்மா நிறுத்திட்டு போனாங்க. 38 தொகுதியில தனியார் நின்று ஜெயிச்சாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? வரிஞ்சு கேட்கக்கூடிய சூழ்நிலை தானே. ஏன் சொன்னா அந்த ஆளுமை இல்லை, அதை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வேற யாரோ இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரு ஏடிஎம்கே சேர்த்து விட்டாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணன் வந்து ஏடிஎம்கே சேர்த்தது இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்க, 3வது இடத்துல உள்ளவங்க. இந்த மாதிரி எல்லா நிலைகளிலும் அந்த கட்சி நிலை குலைந்திருக்கின்றது. கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்க தம்பிதுரை என்ன பேசினாரு? துணை சபாநாயகர் தம்பிதுரை பேசினா போதுமா இல்லையா? பிஜேபியை பத்தி விமர்சனம் செய்தது வேற ஏதாவது வேணுமா? இல்ல, அவர்கள் விமர்சனம் செய்தது இப்ப யாரு விமர்சனம் செய்ய ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்ணாங்க. எப்படி இந்த ஆட்சியை பத்தி கேட்பாங்க? இப்ப எல்லாரும் அவங்க ஒண்ணு சேர்ந்து தம்பிதுரை பாஜக சேர்ந்து திருப்பதி போயிட்டு வந்துட்டாங்க. குழப்பங்கள் எல்லாம் இருக்குதா இல்லையா? ஒட்டு போட்டாலும் கூட சேராத விஷயங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? எனவே இது அப்படிதான் இருக்கும். திரு அப்பா அவர்கள் அவருக்கே உரிய சாமர்த்தியத்தோட அவர் மிக சாமர்த்தியமாக பேசக்கூடிய ஒரு அசம்பிளிலையும் பார்த்திருக்கேன், விவாதங்கள்லையும் பார்க்குறேன். அவருக்கே ஒரு சாமர்த்தியத்தோடு சொல்கிறாரு, ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க, அது வந்துட்டாங்க திடீர்னு கேட்டாங்க, என்னமோ அவர் அப்படிதான் யதார்த்தமாக நடந்தாங்க. அப்படி அல்ல, போனவர்கள் தேமுதிகவிலிருந்து போனவர்கள் முக்கியத்துவமே இல்லாதவர்கள் அங்கு சென்றது ஊடகத்துறையினருக்கு தெரியவே தெரியாது. சார் இன்னைக்கு மீடியாக்கு எப்படி எல்லாரும் வீட்ல தம்பி சார் தேமுதிகவுடைய ஒவ்வொரு மூவியும் மீடியாக்காரங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நோ சார், திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் இருந்து அந்த தகவல் கசிந்தது என்று ஊடகத்துறையினருக்கு தெரியும். மீடியாக்காரங்க கட்சிக்காரங்க மீடியாக்கு சொல்றது இயல்பு சார். நான் துரைமுருகன் அவர்களுடைய பேட்டியை துறைன்னு சொல்லல. நீங்க என்னுடைய கருத்தை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்னைக்கு பேசிருக்கீங்க. இல்ல, என்னுடைய கருத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். திரு துரைமுருகனுடைய அவ்வாறு அவர் பேட்டி அளித்தது தவறு என்று நான் குறிப்பிடவே இல்லை. ஏன்னா இவர்கள் ஒரு முறை செய்தார்கள், பதிலுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் நண்பர் அப்பாவு அவர்கள், திரு அப்பாவு அவர்கள் லாவகமாக சொன்னதைத்தான் அதற்கு தான் சொன்னேன். எல்லா இடத்துலயும் இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க, வந்து அப்படி நடந்த விஷயம் திராவிட முன்னேற்ற ஊடகத்தினருக்கு செய்தி வந்தது ஆச்சரியமே கிடையாது. ஊடகத்தினருக்கு செய்தி ஆச்சரியம் கிடையாது. ரமேஷ் சார், ஒரே ஒரு நிமிடம். இப்ப ஒரு துணை முதலமைச்சர் போய் உடல்நலம் குறித்து விசாரிக்க போகும்போதே சுதீஷ் அவர்கள் வந்து செய்தியாளர்கிட்ட 7 சீட்டு உறுதியாயிருச்சு, நீங்க பிரேக்கிங் போடுங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செய்தி எனக்கு தெரியாது. அந்த செய்தி தெரியாதுங்கிறீங்க, துரைமுருகனுக்கு போனது மட்டும் மீடியாக்காரங்களுக்கு தெரியாது சொன்னாங்க. என்னுடைய ரிவ்யூ சார், டிஎம்கே could have leaked this information என்னுடைய ஒரு நானும் ஒரே வார்த்தை சொல்றேன். அவங்களுக்கு வந்து
ஒரு போன்ல யாரை வச்சுக்கிட்டாங்க திமுக நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க தாரியலா தரலையா, பிளாக்மெயில் பண்ணுதாங்க தம்பி. ஏடிஎம்கே வீக்னஸ் தெரிஞ்சு அவங்களுக்கு 21 சட்டமன்றத்திலே நார்த்ல இருக்கிறதுல பாமகவும் தேமுதிகவும் இங்க கொஞ்சம் வலுவா இருக்கும் ஜெயிச்சிடலாமோ அப்படிங்கிற ஒரு அற்ப ஆசையில பண்ணுதாங்க அவங்க. இந்த ஆட்சி வெற்றி கூட்டணி ஏற்றுக்கிறீங்களா? பாமக தேமுதிக அமைஞ்சா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? ஆனா தம்பி அதுதான் முடிஞ்சு போச்சு தம்பி. ஆஃப்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அங்க ஒண்ணும் கிடையாது தம்பி. அதனால தானே 21 சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா அவங்க தானே கெஞ்சிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் இல்ல தேர்தல் ஆணையமோ என்ன சொல்லலையே, ஒரு வாரம் தாண்டியாச்ச, எப்படி 10 நாள் ஆன பிறகு என்ன சொல்லாம இருக்கலாம் தேர்தல் ஆணையம்? இல்ல இப்ப பாமக ஒரு கேள்வி கேட்டு நான் மீண்டும் உங்கள்ட்ட அடுத்த சுற்றுல வரேன். இப்ப பாமக தேமுதிக கூட்டணி அமையும் பட்சத்துல அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணிங்கிறது ஒரு வலுவான கூட்டணி நீங்க பாக்குறீங்களா? அமையும் பட்சத்துல தம்பி இன்னைக்கு அமைஞ்சாலும் அது ஒவ்வொரு கூட்டணி தம்பி. பாமக தலைவர் நீங்க பாருங்க, போன தடவை கூட்டணி அமைச்சாங்க பாமக தேமுதிக, எல்லாரும் தேமுதிக தலைமையில் தான் பண்ணாங்க. நீங்க தைலாபுரம் தோட்டத்தில் தான் இருந்தாங்க. அந்த விருத்தாச்சலம் தொகுதிக்கும் அங்க உள்ள கடலூர் தொகுதிக்கும் ஒரு இடத்துல ராமதாஸ் போய் தேமுதிக ஓட்டு கேட்டாங்களா? யாராவது என்னைக்காவது பேர்க்காங்களா ராமதாஸ் சார்? அதே இன்னைக்கும் போறாங்களா? முடியாது. இன்னைக்கு பாருங்க தர்மபுரி பக்கத்துல கனகராஜ் என்ன சொல்றாரு, தொகுதிக்கு 2000 ஓட்டு இருக்கும் தேமுதிக, அது எதுக்குங்க? எப்படி வெற்றி கூட்டணி எப்படி சொல்ல முடியுங்க? நீங்க முதல்வர் சொல்றாரு அவங்க கூட்டணியை கண்டு நாங்க பயந்துட்டோம், எப்படிங்க பயப்பட முடியும்? நீங்க அவங்க தான் கிடைக்காது, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்ல. சீனிவாசன் பதில் சொல்லட்டும். எப்படியாவது தேமுதிகவை சேர்த்து விட வேண்டும் என்பது பாஜகவின் விருப்பமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கின்ற இந்த பாமக தேமுதிக முரண் என்பது ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சிறு சிறு சர்ச்சைகள் வந்தாலும், பெரிய சர்ச்சைகளாக வெடித்தாலும் கூட எப்படியும் தேமுதிக வேண்டும் என்பது பாஜகவின் விருப்பம் மட்டுமே அப்படிங்கிற வாதத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? கடந்த முறையும் பாஜக தான் தேமுதிக விரும்பியது, அந்த கூட்டணியில் 2014 பாமக விரும்பவில்லை அப்படிங்கிறத அவரு கடந்த கால தரவுகள் இருந்து சொல்றாரு. அதுல என்ன தவறு என்று கேட்கிறேன். நீங்க ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால துரைமுருகன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியினுடைய இன்டர்வியூல பேசுறப்போ கூட்டணி கட்சி என்பது வேறு, தோழமை கட்சி என்பது வேறு, விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவும் நாங்க அப்படிதான் பாக்குறோம்னு சொல்லி ஒரு பெரிய கழகத்தை உருவாக்குனாரா இல்லையா? அதற்கப்புறமாக ஸ்டாலின் அவர்களே தலையிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த சினாரி அதையே நீங்க எப்படி சார் ஒப்பிடுறீங்க? நட்பு கேடாய் முடியும் கலைஞர் அவர்களே வர்ணிச்சாங்க. இங்க அதிமுகவை நேரடியா தாக்கி இருக்கிறாங்க. கூட்டணி என்று சொன்னார் இல்ல இல்லங்க, ஒவ்வா கூட்டணி என்று சொன்னால் அது திமுக கூட்டணி, ஒவ்வா கூட்டணி தான். வைகோ அவர்கள் திமுகவை குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை பற்றி விமர்சனம் செய்தது, பேசியதெல்லாம் எடுத்து இன்னைக்கு வீடியோல போட்டு பார்த்தோம்னு சொன்னா அது என்ன கூட்டணி? அது ஒவ்வா கூட்டணி இல்லையா? வைகோ என்ன 2 வருஷமா ஒத்த கருத்தோட போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து பண்ணுதோம். மாநில அரசு உங்களை மாதிரி நீங்க விஷ்ணு பிரசாத் சொன்ன மாதிரி மெரிட் கூட்டணி இல்ல, ஃபேமஸ் கூட்டணி இல்ல. விஷ்ணு பிரசாத் ஓபில இருக்காரு. சொல்லுங்க சீனிவாசன் சொல்லுங்க. அப்பாவையா நீங்க சொல்றதெல்லாம் நான் முழுசா கேட்டிருக்கேன். நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்திற்காக இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். மோடிக்கு ஆதரவு என்ற அந்த ஒற்றை காரணத்திற்காக இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறது. யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்க போறதா? மோடி எதிர்ப்புல இருக்கிற கூட்டணிகள் திமுகவை விமர்சிக்கவில்லை, திமுக கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளை விமர்சிக்கவில்லை. இல்ல அதை நீங்க கவனிக்கணும். மோடி எதிர்ப்பு இருக்கிற அந்த கூட்டணிகள் திமுக தலைமையோ இடதுசாரிகள் மதிமுகவையோ மதிமுக விடுதலை சிறுத்தைகளோ விமர்சிக்கல. அவங்க அந்த அணியில தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, அதிமுகங்கிற தலைமை மீதே விமர்சனத்தை தேமுதிக வச்சிருக்காங்க. இப்படி ஒரு விமர்சனம் அங்க திமுக கூட்டணியில வரலையே. திமுக கூட்டணியில வராதுங்க. திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் காங்கிரஸ் உட்பட அவையெல்லாம் உதிரி கட்சிகள். அதிமுக இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் எல்லாமே சிறிய கட்சிகள், அவ்வளவுதான். அதிமுக மாத்திரம் பெரிய கட்சி, மற்ற கட்சிகள் சிறிய கட்சிகள். அவையெல்லாம் உதிரி கட்சி. ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா கூட போதும் ஒட்டிக் கொள்கிற கட்சிகளையும் இங்கே செல்வாக்குள்ள கட்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கிற கூட்டணி ஒன்றாக நீங்கள் இணைத்து பேசுவதே தவறு. அதனால இங்கே பாமக தனக்கென்று ஒரு ஆளுமை அடையாளம் வைத்திருக்கிற கட்சி,
தேமுதிகவுக்கும் தனக்கென்று ஒரு அடையாளம் ஆளுமை ஆரம்பத்துல இதையும் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை வைகோவை ஒப்பிட்டு பேசக்கூடாது. என்ன நிமிடம் சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள். இங்கே இவர்களுக்கென்று சுய அடையாளம் இருப்பதால் பேச்சுவார்த்தை நடத்திதான் முடிவு வரும். இல்ல உங்க வாதம் ரொம்ப சரின்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரே ஒரு நிமிடம், நீங்களே சில நொடிகளுக்கு முன்னாடி சொன்னீங்க அதிமுக கூட்டணியிலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, திமுக கூட்டணியிலும் பிரச்சனை இருக்கு. நீங்க இப்ப திமுக கூட்டணியில அந்த மாதிரி பிரச்சனை இல்லையேன்னு கேட்ட உடனே அங்க இருக்கிற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் சொல்றீங்க. இதுல ஏதாவது ஒண்ணுதானே சரியான தரவா இருக்க முடியும்? 1% ஓட்டு, 2% ஓட்டு தேமுதிக, இதெல்லாம் பெரிய நோட்டாவுக்கு கீழ ஓட்டு வாங்குறதுல பாஜக எங்க கூட ஆர்கே நகர்ல நோட்டாக ஏற்றுக்கொள்ள முடியாத தம்பி. எங்க கூட இருக்கிறது உதிரி கட்சி அப்படின்னா நீங்க நோட்டாவுக்கு கீழே இருக்க, நீங்க பெரிய கட்சி, உங்களுக்கு 5 சீட்டு, 2% ஓட்டு வச்சிருக்க கூடிய தேமுதிகவுக்கு 7+1ங்க. இப்ப 2% ஓட்டு, பாமகவுக்கு 7% ஓட்டு. உங்ககிட்ட யாருக்கு ஓட்டு போடுங்க? நீங்களே தேமுதிகவுக்கு சீட்லாம் ஒதுக்கி இருக்கீங்க. அவங்க தான் கொடுத்திருக்காங்க. ஆயிருச்சா? கருத்து சொல்லுங்க, இடைவெளிக்கு போனோம். நீங்க ஒரு கருத்து சொல்லுங்க. இல்ல அவர் பெரியவர், வயதுல பெரியவர், அவர் கோபத்தை கூட நான் ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன். அவர் கோபப்படட்டும். எனது பார்வை இவ்வளவுதான். பிஜேபி நோட்டாவை விட குறைந்து வாக்கு பெற்ற கட்சின்னு சொன்னா அதே ஆர்கே நகர் தேர்தலில் திமுக டெபாசிட் இழந்த கட்சி. இன்னும் சொல்ல போனால் அதிமுக கூட திமுக தோற்று போகவில்லை. ஒரு சுயேட்சை வேட்பாளரிடம் வரலாற்றில் டெபாசிட் இழந்த கட்சி திமுக. அதுதான் இன்னைக்கு 500 பேர் வந்து டோக்கன் 20 ரூபாய் டோக்கன் வச்சுக்கிட்டு டோக்கனுக்கு பதில் சொல்லி நீங்க டெபாசிட் இழந்தீர்கள். அவங்க தரப்பு இல்ல சார். டெபாசிட் போடணும்னு சொன்னா அவங்களுக்கு சேர்த்து யார் பதில் சொல்ல மாட்டாங்க. நாகர்கோயில் விளவங்கோடி தொகுதியில ஏடிஎம்கேக்கு டெபாசிட் போயிட்டு போன சட்டமன்ற தேர்தலில் போச்சா இல்லையா? கால சூழ்நிலைகள் தொகுதியை துவந்த விஷயங்கள், பொதுவான விஷயங்களை பேசணும். இன்றைய காலத்தின் குரலில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டணி குறித்து, ஏன் குழப்பங்கள், என்ன காரணம் என்பதெல்லாம் குறித்து நாம் பேச இருக்கிறோம். இப்போது அதிமுக கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுவது அப்படின்னு ஒரு ட்விட்டர் போல் நடத்தினதுல என்ன வந்திருக்குன்னா, ஏன் இப்படி அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு திமுகவை அம்பலப்படுத்த அப்படிங்கிறதுக்கு 10 விழுக்காடு பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. கூட்டணியினரை உஷார்படுத்த அப்படிங்கிறதுக்கு 10 விழுக்காடினர் வாக்களிச்சிருக்காங்க. சதி செய்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கு 25 விழுக்காடும், அனுதாபத்தை பெற அப்படிங்கிறதுக்கு 55 விழுக்காடும் வாக்குகளை கொடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி ஏதோ கலந்து வந்திருக்கிற மாதிரி தான் நானும் அதை சோழியம் முடிச்சு விட்டாங்க. முதல் 10 10 20 54 74% உங்களுக்கு விரோதமா தானே இருக்கு. நீங்க கேட்கிற கேள்வி அவங்க வந்து முதல்வர் வந்து எங்களை வந்து விமர்சனம் வைக்கிறது தவறின்னு தானே சொல்றாங்க. ஒரு நிமிடம், கோகுலேந்திராட்ட முக்கியமான விஷயங்கள் வைக்கணும். இப்போ இந்த அவங்க பேசினது இந்த விஷயங்கள்லாம் கடந்து அடுத்த ஒரு விஷயத்துக்கு போவோம். கூட்டணி உறுதி ஆகுது, இன்னும் 2 தினங்களில் எப்படியும் ஆயிரும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி உறுதியாகும் பட்சத்தில் தேமுதிக விமர்சித்த பாமகவை வேண்டாம் என்று நினைத்த பாட்டாளி மக்கள் கட்சி, இதனுடன் அதிமுக தலைமை பாஜக ஒரே மேடையில் ஏறுவதும் அவர்கள் மீண்டும் கைகோர்த்து நிற்பதும் எப்படி ஒரு இயல்பானதா இருக்குமா? அது எடுபடுமா கட்சியினர் மத்தியில், எல்லா கட்சி தொண்டர்கள் மத்தியிலும்? பொதுவாக வந்து இப்போ காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே தமிழ்நாடை பொறுத்தவரை திமுகவை இவர்கள் வன்மையாக எதிர்க்கின்றார்கள். இப்போ நாங்கள் எல்லாரும் இந்த அமைந்தால் தேமுதிகவை பற்றின விஷயங்கள், கூட்டணியை பற்றிய விஷயங்கள் அமையுமா அமையாதா, முடியுமா முடியாதாங்கிறது வந்து இன்னும் என்னோட லெவலில் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக தெரியலை. அது என்ன தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய அவர்கள் மெகா கூட்டணியாக அமைத்து விடுவோம்னு இவங்க இன்னைக்கு இவர் சொல்கிறாரு, அண்ணே சொல்கிறாரு. ஆனால் பாமக நம்மகிட்ட வந்துடாதா, தேமுதிக நம்மகிட்ட வந்துடாதா, விடுதலை சிறுத்தைகள் இவர்களோடு இருந்து எல்லா கட்டத்திலும் இவர்களுக்கு உடனாக இருந்தவர், எல்லா நேரத்திலும் ஆறுதலாக இருந்தவர்கள். பாமக வந்தால் இவங்களை கலட்டி விட்டுருவோம், இது மாதிரியான எத்தனையோ வேலைகளை அவர்கள் பார்த்து எதிர்பாராத விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் சேர விரும்பவில்லை என்ற ஒரு நிலைப்பாடை மற்றவர்கள், பொதுவாக இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அதன் தலைவர் இந்த மாதிரியாக எடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஷாக் ஆயிடுது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப திமுகவோட பாமக விரும்பி பேசலங்கிறீங்க. பாமக வந்து திமுகவோட விரும்பி பேசவே, அதாவது பேசினாங்க போக விரும்பலையா? பேசினாங்க, பேசல, போனாங்கல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வைக்க விரும்பவில்லை, இயற்கையான கூட்டணி
அதிமுகவோடு தான் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அவங்க வந்துட்டாங்க. அதை வந்து இவங்களுக்கு ஏற்றுக்க முடியல, தாங்க முடியல. உடனடியான பல்வேறு தனிப்பட்ட முறையிலே பல்வேறு விமர்சனங்கள். அண்ணன் வைகோ அவர்கள் தனிப்பட்ட ஸ்டாலினையும், மரியாதைக்குரிய அவர் ஸ்டாலின் அவர்களையும் தனிப்பட்ட முறையிலே திமுகவையும் அவர் விமர்சனம் செய்ததை யாராலும் பத்திரிகையில எல்லாரும் பார்த்து கொண்டு கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் எந்த விமர்சனம் பண்ணல. இல்ல கூட்டணி அமைந்ததற்கு பிறகு எந்த விமர்சனம் பண்ணல. அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரியான அந்த மாதிரியாக பேசி கூட்டணி அமைந்ததுக்கு அப்புறமே அந்த மாதிரியாக பழைய சங்கதி பழைய சங்கதி அது மாதிரி இன்னைக்கு பொறுத்தவரையில் போன முறையில வந்து தேர்தல்ல இவங்க வந்து நாங்க வந்து கூட்டணி அமைந்த பின்பு விமர்சனம் செய்ய சேராத போய் ஒரு இடத்துல போய் நாங்க சேர்ந்தோம். முன்னாடி விமர்சனம் செய்வாங்களா? இல்ல சேராத, அதாவது வந்து நாங்க வந்து போய் காங்கிரஸோட சேர்ந்து இந்த மாதிரியான நிலைக்கு ஆளாயிட்டோம்னு சொல்லி சென்ற முறை அவங்க வந்து தேர்தலில் என்ன முடிவெடுத்தாங்கிறது நாடறிந்த விஷயம். இன்றைக்கு அவர்கள் எப்படி எங்களை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைச்ச ஒரு கூட்டணி ஏற்படுத்தியிருக்காங்களோ அது ஒருபோதும் நடக்காது என்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு ஒரு மெகா கூட்டணியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. அதிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலனுக்காகவும் அதை போல இன்னைக்கு இந்த தேர்தலை எடுத்துக்கிட்டா அதிமுகலையே வந்து பாரத பிரதமராக வரப்போறாங்க. பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் வரப்போகின்றார்கள். இன்றைக்கு இந்த கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணியும் தலை தூக்க கூடாது, தமிழகத்திலே இருக்கக்கூடாது. எல்லா விதமான எதிர்ப்புகளையும் தங்களுக்கு எதிரான முறைப்பாடான எல்லா விஷயங்களையும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை நிச்சயமா நான் இப்ப சாடலையும் அவர்கள் பேசியதையும் இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட பேசல. இது எத்தனையோ பேர் பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் இப்ப மீண்டும் சொல்கின்றேன், பிரேமலதா அவர்கள் பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று, எங்களை கோவப்படுத்திய ஒன்று, எங்களை மனதளவிலே பாதிக்கக்கூடிய ஒன்று. மற்ற கூட்டணி என்பது அவர்கள் பேசியது ஒன்று. கூட்டணி என்பது எங்களுடைய தலைவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நாங்கள் பிரேமலதாவை கண்டிக்கிறேன் என கோவிலேந்திரா சொன்னதை நான் உங்களுடைய நிறைவு கருத்தா அந்த வாதத்தில் நான் எடுத்துக்கிறேன். அப்பா அவர்கள்ட்ட அவர்கள் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை முயற்சி செய்து அவர்களும் வரல, இப்ப தேமுதிகவும் அவர்கள் பக்கம் போகிறார்களா என்கின்ற நிலை வந்ததற்கு பிறகு எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில திமுக இது மாதிரி செய்யுது அப்படிங்கிறது விமர்சனம். பாட்டாளி மக்கள் கட்சியில யாராவது ஒரு ஆளு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்பாவை அனுப்பி என்கிட்ட பேசினாருன்னு ஒரு சொல்லணும். திமுக எங்களுடன் பேசியதுன்னு அன்புமணி சொல்லியிருக்காரு சார். மருத்துவர் அன்புமணி சொல்லியிருக்காரு. இல்ல நான் சொல்றேன், நாங்க இப்ப இங்க வந்திருக்க இடத்துல சகோதரிகிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுக்கு பேரு அரசியலும் கிடையாது. இப்படி சொல்ல இந்த அர்த்தத்துல சொல்லல. டாக்டர் அன்புமணி சொல்றது சமூக வலைதளங்கள்ல முழுமையா 2 நிமிஷம் பேச விட்டுருங்க. சொல்லுங்க. அதாவது அன்புமணிக்கு வேண்டிய ஆட்கள் திமுகல யார்ட்டெல்லாம் பேசினாரோ எங்களுக்கு தெரியாது. எங்க தலைமைக்கு தெரிஞ்சு பேசுறாங்களா அப்படின்னா அது இல்ல. அதே மாதிரிதான் தேமுதிக வேண்டிய ஆட்கள் நீங்க அவங்களுக்கு இப்ப எல்லா கட்சியிலும் எல்லாருக்கும் வேண்டிய ஆள் இருப்பாங்க. அவர் யார்கிட்ட தேமுதிகவும் செய்தா சரி அதத்தான் அப்பனா அவருடைய சொந்த மச்சனை நான் முடிச்சிருந்தமா அவங்க சொந்த மச்சனை கோவம் என்னன்னா நான் சொந்த மச்சனை எல்லாமே பேசுறாரு. எங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு கோவத்துல இருக்காங்கங்கிறது எங்களுக்கு செய்திகள். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணியுடைய மச்சனன் சொல்றாரு. இந்த கூட்டணி அவங்க இப்போ கூடியிருக்க கூட்டணி வந்து மெரிட் கூட்டணி பேமெண்ட் கூட்டணி பேசுறாங்க அவங்க மச்சின். அப்ப அவன் வாங்கி எண்ணிட்டு போனதை அவர் தெரிஞ்சுதான் சொல்றாரு. இது பேமெண்ட் கூட்டணி நாங்களா சொல்றோம். நாங்க ரெண்டும் பேசல. இன்னொரு உண்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க 20% இடஒதுக்கீடு கேட்டு பல ஆண்டுகள் போராடினாங்க. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தாங்க. 11,000 வழக்குகள், 1,00,000 பேர் மேல வழக்கு, 37 பேர் இறந்து போனாங்க. அவங்களுக்கு எந்த இதுவும் கொடுக்க முடியாதுன்னு விட்டாரு. அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் தான் 89 முதல்வரான உடனே கூப்பிட்டு விட்டு அவளுக்கு ஒரு நிமிஷம் தானே என்ன பேச விட முடியல. அவங்க அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு விட்டு 20% இடஒதுக்கீடு கூப்பிட்டு இறந்தவங்க குடும்பத்துக்கு வாரிசுக்கு வேலை கொடுத்து 3 லட்சம் ரூபாய் நிதியம் கொடுத்து வழக்கும் ரத்து பண்ணி தைலாபுரத்தில் மிகப்பெரிய ஒரு சேர் போட்டு அவங்கள உட்கார வச்சு நாங்களும் எங்க சமுதாய பேச விட அவர் கூப்பிட்டு தலைவர் கலைஞர் உங்களையும் திமுகவும் நாங்களும் எங்க சமுதாயமும் இந்த உலகம் இருக்க விட மறக்கவே மாட்டோம்னாங்க.
அதே போல இதே இன்னும் மறக்காம இவங்க கட்சி இருக்காங்க. அறிவாலயத்துக்கு இப்போ வெளியில மாம்பழத்தை அதே மாம்பழத்தை ஆட்கள் போட்டு செருப்பால அடிச்சு மிதிச்சு நீங்க வந்து ஏம்மா, அநியாயம் அந்த பண்ணினதையும் கட்சி- மக்கள் மறக்க மாட்டாங்க. ஏம்மா, கண்டிப்பா நீங்க நீங்க திமுக இன்னைக்கு- அதிமுக ரெண்டு பேரும் பாமக சரி, பத்தி இப்படி பேச இன்னைக்கு வேண்டிய அவசியம் இல்ல. கூட்டணி சேர்ந்த அன்னைக்கு மகளிர் அணி ராஜேஸ்வரி வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் நம்முடைய சார், அன்புமணி அவங்க கட்சி எங்க சார், அவங்க கட்சி எங்க? உள்வாராது இந்த அவங்க மாதிரி. கட்சி இல்லையா? அந்த கட்சி ஒரு போய் கூட்டணி நீங்க ஒவ்வொரு கூட்டணினா எதுக்கு சொல்றேன் ஒரு ஆள் கூட நீங்க சேர்ந்தத கட்சியில இருக்க முக்கிய மகளிர் அணி மாநில மகளிர் அணி வெளியே வருது, இளைஞர் அணி வெளியே வருது. அவங்க நிறைவு காடு வெட்டி குறை இந்த கட்சியை வளர்த்த உயிர் நாடி அவங்க அம்மா சொல்றாங்க அன்புமணி எங்க போட்டிட்டாலும் அங்க நான் ஏத்து நிப்பேங்க. அந்த கட்சி சின்னாபின்னமாயி போச்சு. அதை விட அந்த கட்சி இன்னைக்கு இதுதான் ஒவ்வொரு கூட்டணி ஏடிஎம்கே கூட ஏடிஎம்கே அந்த கட்சிக்காரங்களை அடிச்சு ஒடுக்கினால அதுதான் ஒவ்வொரு கூட்டணி. அதாவது இந்த நீங்க கத்தி கூட்டணிகளை பேசிட்டா எல்லாம் உண்மையாயிடாது. அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணிங்கிறதுல உடன்பாடு ஏற்படுறதுலேயே பல முரண்பாடுகள். இந்த முரண்பாடான ஒப்பந்தத்தின் மூலமாக பிரச்சாரம் பண்ண முடியாது, கொள்கையை சொல்ல முடியாது, எதுவுமே செய்ய போறதில்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நிச்சயம் இல்லாத கவர்மெண்ட் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குது, மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லை. அதனால பல்வேறு அக்கா சொன்ன மாதிரி கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டி பல தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. பல விஷயங்கள்ல என்ன கட்சியை அதாவது இன்னைக்கு அவங்களுடைய தலைவியை இவ்வளவு தூரம் விமர்சிக்கக்கூடியவங்களோட எப்படி இருந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி, குழப்பமான கூட்டணி, தெளிவாக மத்தியில் காங்கிரஸ் தலைமையில மதசார்பற்ற ஆட்சி அமையும். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அமையும். மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். எந்த கூட்டணியும் இரண்டு பிரதான கூட்டணியுமே இரண்டு பிரதான கட்சிகளுடைய கூட்டணியுமே கொள்கை சார்ந்த கூட்டணியே அல்ல. ரெண்டு கூட்டணியும் கொள்கை கிடையாது. அங்கேயும் கொள்கை கிடையாது, இங்கேயும் கொள்கை கிடையாது. இது தேர்தலுக்கான கூட்டணி. தலைமையை விமர்சிக்கிற தன்மை இல்ல, இது தேர்தலுக்கான கூட்டணி சார். தேர்தலுக்கான ஒரு உடன்பாடு கூட்டணி இல்ல. அப்படி பார்த்தா அது சொல்லலாம் சார். அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விமர்சனம் பொருந்தும். உறுப்பினர் கொள்கை சார்ந்த கூட்டணி அல்ல என்பதற்கு ஒரே உதாரணம் சொல்றேன். நான் அவரோட இருங்க சார், சொன்னது உங்க அம்மா சார். ஒரே ஒரு நிமிஷம். நான் கடந்த கால வரலாறுகள் ராமாயணம் எல்லாம் போக விரும்பல. வைகோ என்ன சொன்னார், அவர் சொன்னார்லாம் போகல. மிக சமீபத்தியதே சொல்றேன். அப்ப இவங்க ரெண்டு பேர் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. இடதுசாரிகள் நாங்கள் பாஜகவையும் காங்கிரஸையும் ஒரே தராசில் தான் நிறுத்துகிறோம் என்பதுதான் நேற்று முன்னா நேற்று வரைக்கும். இது என்ன கொள்கை சார்ந்த கூட்டணி அல்ல. அதான் நான் சொல்றேன் சார். This is only seat adjustment for electoral purpose. காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் இல்லை. இதுதான் கம்யூனிஸ்டுகள் நிலை. கூட்டணி அதை அவர்கள் மாற்றிக் கொள்ளவில்லை. கூட்டணி மாத்திட்டாங்களா? சிபிஎம் மாத்திட்டாங்களா? சிபிஎம் மாத்திட்டாங்களா? இல்ல, இப்ப காங்கிரஸ் தெளிவா கூட்டணி அவங்க அகற்ற வேண்டும் என்பதிலே ஒற்றுமையா இருக்கிறது. அதுதான் சார் கம்யூனிஸ்ட் சொல்லிருக்காங்க. மோடி எதிர்ப்பு அவ்வளவுதான். ஒரே காங்கிரஸ் எதிர்ப்பில் இருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. ஐயா, கூட்டணி அவங்க அவ்வளவுதான் முரண்பாடான கூட்டணி. சீனிவாசன் உங்க பதிவு செய்யுங்க. 24 நாளா கூட்டணி அமைச்சது இல்ல. நீங்க எப்படி தேர்தல்ல ஓட்டு கேட்க முடியும்? பாமகவும் தேமுதிகவும் ஒரே கூட்டணியில எப்படி சொல்லுங்க. பாஜக கூட்டம் ஓடி வந்த அன்னைக்கு பணத்தை வச்சு எடுத்து வெளியே தூக்கி போட்டியல அந்த தொண்டர்லாம் கோச்சு போயிடலாம். சீனிவாசனோட நேரம், அவர் நேரத்தை எடுத்துக்காதீங்க. நீங்க திமுகவோட பாமக மேலதான் ரொம்ப. அதாவதுங்க, பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வேண்டும் என்பதற்காகத்தான் கடலை கடைகிறோம். ஆனால் அமிர்தம் கிடைக்கும் போது கொஞ்சம் விஷமும் தோன்றுகிறது. அதை ஒரு பொறுப்புள்ள சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்தினார். அது மாதிரி கூட்டணி என்று முடிவு செய்யும் போது, கூட்டணி அமிர்தம் வரும்போது இல்ல, இந்த சின்ன சின்ன சிக்கல்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்புணர்ச்சிகள், இது மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களும் சேர்ந்தே தோன்றும். அதை பொறுப்புள்ள பெரிய கட்சிகள் அந்த விஷத்தை உட்கொண்டு விட்டு அந்த அமிர்தத்தை மக்களுக்கு வழங்குவார்.
நன்றி. நீங்க வந்து அது அந்த பொதுமக்கள் அம்மா கட்சிகளை சொல்றது எடுத்துக்கொள்ளும். உங்களை தான் சொல்றேன். மக்களுக்கு பீஸ் அமைதி கோயில் கிடைக்கும். வந்தாரே, இந்த தேர்தல் கூட்டணியில அதிமுக கூட்டணி எண்ணி அமோகமா வெற்றி தான் பெறும். கேட்காங்க. அமோக வெற்றி பெறக்கூடிய எண்ணி தராம போனதுதான் பிரச்சனையே உங்களுக்கு. அந்த அம்மாவுக்கு அவ்வளவு கோவமே. அமோக வெற்றி. பீஸ் கோயில் வந்து கூட்டணி திரும்ப தேர்தல் முடிவுகள் வரும்போது நானும் இந்த இடத்துல இருந்து பேசுவேன், அப்பா ஐயாவும் இருந்து பேசுவாங்க. அன்னைக்கு சொல்லலாம் யார் வெற்றி பெற்றார்கள் யார் தோல்வி மத்தியிலும் அடைகிறார்கள். உங்க ஆட்சி இருக்காது, மாநிலத்திலும் இந்த ஆட்சி இருக்காது. 21 சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வரும். எங்க தலைவர் தளபதி ஐயா இங்க பேசுறதுக்கு திமுகவே இருக்காது. தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு திமுக என்ற கட்சி இருக்காது. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இந்த தெரியும். பாராளுமன்ற தேர்தல்ல திமுக இந்த குறைத்து எறியப்படும். களத்துக்கு போங்க. காணாம போக போகுது ஒரு கட்சி திமுக. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டோம். மக்கள் விரோதமாக நரேந்திர மோடிக்கு விரோதமாக பேசுகிற அத்தனை பேரும் மக்களால் தூக்கி எறியப்படுவார்கள். ஏமா எப்படி கொல்லலாம்? நீங்க குறைத்து எறியப்படும். சீனிவாசன் சொல்றாரு நடத்தலாம். எங்க அம்மாவை பாய்சன் கொடுத்து கொன்னுட்டாங்கன்னு சொல்றது நேரம் இல்ல. நேத்து கூட சிவி சண்முகம் சொல்றாரு எங்க அம்மாவுக்கு பலரசத்தை கொடுத்து கொன்னுட்டாங்க. அப்ப சுகர் நேரம் இல்ல சார். நன்றி நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த விவாதத்துல தேர்தலுக்கு முன்பு அதான் மக்கள் நேரம் தேர்தலுக்கு முன்பு நடக்கின்ற இந்த கூட்டணி சர்ச்சைகள் விவகாரங்கள் எல்லாம் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்காது என்றும் கண்டிப்பாக எதிரொலிக்கணும். பல்வேறு கருத்துக்களை உங்களுடைய அனுபவங்களை பார்வைகளை நீங்க எல்லாருமே ரொம்ப ஆழமாகவே எடுத்து வச்சிங்க. அதற்காக உங்கள் அனைவருக்குமே நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.